சிந்தனை ஆன்மா தன்னுடன் பேசுவது பிளேட்டோ. சிந்தனை என்பது ஒரு உள் உரையாடல் போன்றது என்று அவர் கூறுகிறார். நாம் சிந்திக்கும்போது நம் மனம் கேள்விகளை கேட்கிறது, அவற்றுக்கு பதிலளிக்கிறது, விவாதிக்கிறது, திருத்துகிறது மற்றும் முடிக்கிறது. இரண்டு பேர் ஒருவருக்கொருவர் பேசுவது போல. ஆனால் இந்த உரையாடல் நமக்குள், நம் சொந்த மனதின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடையில் நடக்கிறது. விளக்கம்: ஆன்மாவுக்கு பகுத்தறியும் திறன் இருப்பதாக பிளேட்டோ நம்பினார். நாம் சிந்திக்கும்போது நம் ஆன்மா தனக்கென கேள்விகள் கேட்கிறது, சாத்தியக்கூறுகளை பிரதிபலிக்கிறது, எது சரி அல்லது தவறு என்பதை தீர்மானிக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. இந்த அமைதியான உரையாடலை அவர் ஆன்மாவைப் பற்றி தன்னுடன் பேசுவது என்று அழைக்கிறார். எடுத்துக்காட்டுகள்: 1. சரி மற்றும் தவறுக்கு இடையே தேர்வு செய்தல். ஒரு மாணவர் பணத்துடன் ஒரு பணப்பையை காண்கிறார். ஒரு உள்குரல், நான் அதை வைத்திருக்க முடியும், யாரும் என்னை பார்க்கவில்லை. மற்றொரு உள்குரல், ஆனால் அது என்னுடையது அல்ல, உரிமையாளர் கவலைப்பட வேண்டும். ஆன்மா ஒரு முடிவை அடையும் வரை விவாதிக்கிறது. இந்த உள் விவாதம் சிந்தனை. 2. ஒரு சிக்கலை தீர்ப்பது. நீங்கள் ஒரு கடினமான கணித கேள்விக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறீர்கள். நான் எந்த சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும்? ஒருவேளை மாற்றீட்டை முயற்சிக்கலாம். இல்லை, அது வேலை செய்யாது, நான் வேறு முறையை முயற்சிக்கட்டும். உங்கள் மனம் தனக்குத்தானே பேசிக் கொள்கிறது, கேள்வி கேட்பது, முயற்சிப்பது, சரிசெய்வது. 3. உங்கள் நாளை திட்டமிடுதல். நீங்கள் எழுந்து யோசிக்கிறீர்கள், எனக்கு 10 மணிக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. அதற்கு முன் நான் அறிக்கையை முடிக்க வேண்டுமா? ஒருவேளை மதிய உணவுக்குப் பிறகு நான் அதைச் செய்ய முடியும். ஆனால் மாலை இலவசம். இது உங்கள் செயல்களை வழிநடத்தும் ஒரு உள் உரையாடல். 4. தார்மீக சுயபரிசோதனை. ஒரு சூடான வாக்குவாதத்திற்குப் பிறகு நீங்கள் நினைக்கிறீர்கள், நான் மிகவும் கடுமையாக பேசினேனா? ஒருவேளை நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அடுத்த முறை நான் அமைதியாக இருப்பேன். உங்கள் ஆன்மா தன்னைத்தானே ஆராய்ந்து கற்றுக்கொள்கிறது. 5. படைப்பு சிந்தனை. ஒரு ஓவியத்தை திட்டமிடும் ஒரு கலைஞர் நினைக்கிறார், நான் பிரகாசமான வண்ணங்களை பயன்படுத்த வேண்டுமா அல்லது அடர் நிறங்களை பயன்படுத்த வேண்டுமா? நான் என்ன உணர்ச்சியை காட்ட விரும்புகிறேன்? இந்த படைப்பு உரையாடல் இறுதி கலைப்படைப்பில் விளைகிறது. எளிமையான வார்த்தைகளில் பிளேட்டோ கூறுகிறார், சிந்தனை என்பது உங்கள் சொந்த மனதிற்குள் நீங்கள் நடத்தும் ஒரு தனிப்பட்ட உரையாடல். 6. ஒரு தொழிலை தீர்மானிப்பது. ஒரு மாணவர் ஒரு தொழிலைத் தேர்ந்தெடுப்பதில் குழப்பமடைகிறார். நான் பொறியியல் படிக்க வேண்டுமா? ஆனால் நான் வடிவமைப்பை அதிகம் ரசிக்கிறேன். எனக்கு நீண்டகால மகிழ்ச்சியைத் தருவது எது? ஒருவேளை நான் ஒரு வழிகாட்டியுடன் பேசலாம். இந்த உள் உரையாடல் அந்த நபருக்கு ஒரு முடிவை எடுக்க உதவுகிறது. 7. கோபத்தை கட்டுப்படுத்துதல். யாரோ ஒருவர் கோபமாக பதிலளிக்கப் போகிறார். நான் பதிலுக்கு கத்த விரும்புகிறேன்.